ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம கிராமர் ரூலை பற்றி படித்தோம். கிராமர் ரூலில் 2 பார்ட் படித்தோம். ஃபஸ்ட் பார்ட்டில் வெறும் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணுற மெத்தட். செகண்ட் பார்ட்டில் வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி கிராமர் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம். 2 பார்ட்டாக கிராமர் ரூலில் படித்தோம் எக்ஸசைஸ் 1.4ல். இப்போ எக்ஸசைஸ் 1.5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் 1.5ல் Gauss elimination methods to solve the given equations. Gauss elimination method யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மேட்ரிக்ஸில் ஃபுல்லாகவே how to solve the equations தான். இதுவரை நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 5 or 6 டைப்ஸ் படிச்சிருப்போம் நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டைப் எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இந்த வருஷம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர் ரூல் மெத்தட், 5 டைப்ஸ் படிச்சிட்டோம். இது நம்மளோட 6th டைப். இது என்னது? காஸ் எலிமினேஷன் மெத்தட். இது எல்லாமே அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மெத்தட் தான். புரியுதா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பார்ப்போம். இதில் வழக்கம் போல் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏக்கமாக பி எடுக்கணும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், பின்றது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்லான் ஃபார்ம். எக்லான் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்லான் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் வைஸ் அரேஞ்ச்மெண்ட். ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வருவோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எக்ஸசைஸ் 1.5 சம் நம்பர் 1. சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை காஸ் எலிமினேஷன் மெத்தட். Solution: 2x minus 2y plus 3z equal to 2, x plus 2y minus z equal to 3, 3x minus y plus 2z equal to 1. The augmented matrix A, B. Write A matrix. What is A matrix? Coefficient matrix. 2 minus 2 3, 1 2 minus 1, 3 minus 1 2. நடுவில் ஒரு கோடு போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான், அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் பி, 2 3 1. இது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். நம்ம எப்பயுமே ரோ ரிடக்ஷன் ஃபார்ம் கொண்டு வர்றப்ப, எக்லான் ஃபார்ம் கொண்டு வர்றப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவாகணும்? 1 இருக்கணும். ஆனால் இங்கே 2 இருக்குது. ஸோ 1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். R1 இன்டர்சேஞ்ச் டு R2. இப்போ 1 கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன? இந்த 2 3 -1 இது 3ஐயும் 0 ஆக்கணும். 2 0 ஆக்குங்க. 2 எத்தனை ரோவில் இருக்குது? செகண்ட் ரோவில். ஸோ R2 டென்ஸ் டு R2 minus 2 is multiplied with R1, 2R1. R2 2 minus 2 3 2, 2R1 2 4. இந்த R1ல 2 வச்சு மல்டிப்ளை பண்ணு. minus 2 6, சப்ராக்ட் பண்ணு 0, minus 6 5 minus 4 இருக்கா இந்த ரோவில்? புரியுதா? R3 minus 3R1, R3 3 minus 1 2 1 எழுதி 3R1. 3 is multiplied with R1. 3 6 minus 3 9, 0 minus 7 5 minus 8 இருக்கா? புரியுதா? நெக்ஸ்ட் இந்த -7 நம்ம 0 ஆக்கணும். -7 0 ஆக்குறப்ப இங்கே ரெண்டுமே எப்படி இருக்குது? செகண்ட் ரோ செகண்ட் என்ட்ரியை பார்க்கணும். இங்கே ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ 7 R2லையும் இந்த 7 R2லையும் 6 R3லையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 7 is multiplied with R2.
6 is multiplied with R3. நீ சப்ட்ராக்ட் பண்ணுவியா ஆட் பண்ணுவியா? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ட்ராக்ட் பண்ணணும்? சேம் சைனாக இருக்கு. சிக்ஸ் R3 minus 7 R2. R3ல 6 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. R3 0 minus 7 5 minus 8 6 வச்சு மல்டிப்ளை பண்ணு 0 minus 42 0 minus 42 30 minus 48. அடுத்து 7 R2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க 0 minus 42 35 minus 28. சப்ட்ராக்ட் பண்ணு. cancel minus 5 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப minus 20. minus 5 minus 20. இப்போ இந்த எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்த பிறகு மறுபடியும் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2y minus z equal to 3, 0x minus 6y plus 5z equal to minus 4, 0x plus 0y minus 5z equal to minus 20, minus 5z equal to minus 20, minus cancel, 20 by 5 4, z equal to 4, z equal to 4 substitute in equation number 2, minus 6y plus 5 into 4 20 minus 4, 20 right side கொண்டு போங்க minus 24. அப்போ minus 6y equal to minus 24. அப்போ y equal to minus 24 by minus 6 4, y equal to 4, y equal to 4, z equal to 4, substitute in 1, y க்கு பதிலா 4, z க்கு பதிலா 4, substitute பண்ணு. First equation x plus 2 into what is y 4 minus z value 4 equal to 3 இருக்கா. 8 minus 4 4 right side கொண்டு போ 3 minus 4 minus 1, so x is equal to minus 1, so x minus 1 y 4 z 4. புரியுதா? this is the required solution. Next, second subdivision, 2x minus 6y plus 6z equal to 22, 3x plus 8y minus 5z equal to 27, minus x minus y plus 2z equal to 2. The augmented matrix A comma B. Two, 4, 6, 22. இங்கே plus 4, கொஸ்டினில் இந்த இடத்துல ப்ளஸ் 4, சரி. அப்போ 4 6 22 3 8 minus 5 இங்கே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது கொஸ்டினில் மட்டும் தான் பிரிண்டிங் மிஸ்டேக், ஆன்சரில் இல்லை. 2x plus 4y plus 6z equal to 22, 3x plus 8y plus 5z equal to 27, minus x plus y. அப்போ இங்கே ப்ளஸ் 4y பக்கத்தில் ப்ளஸ்ஸு, 5z ப்ளஸ் பக்கத்தில் ப்ளஸ்ஸு, மைனஸ் y பக்கத்துலையும் ப்ளஸ்ஸு, சரியா. த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A comma B வழக்கம் போல் 2 4 6 22 3 8 5 27 minus 1 1 2 2. ஃபஸ்ட் ரோ பாருங்கள், எல்லாமே என்னது 2 மல்டிபிள் தான், 2 மல்டிபிளா. அப்போ நம்மளால் ஈஸியாக டிவைடட் பை 2 போட்டு இந்த ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவாக்கிடலாம் 1 ஆக்கிடலாம். ஸோ R1 tends to R1 by 2. ஸோ 1 2 3 11 ஃபஸ்ட் ரோ. நெக்ஸ்ட்டு R2 0 ஆக்கணும். R2 tends to R2 minus 3R1. 3 is multiplied with R1. So 0 ஆக்கிறப்ப 0 2 minus 4 minus 6.
இங்கே R3ஐயும் R1ஐயும் ஆட் பண்ணாலே 0 ஆயிரும் இல்லையா? இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஆட் பண்ணுங்கள். 0, 1 + 2 3, 2 + 3 5, 2 + 11 13. அடுத்து இங்கே 3, இங்கே 2. So 3 is multiplied with R2, 2 is multiplied with R3. சரியா? அப்படி கூட நீங்கள் போட்டுடலாம். இங்கே R1 வந்து இந்த R2 வந்து 2 மல்டிபிளாக இருக்கிறனால R2 tends to R2/2 போட்டுட்டு அதுக்கடுத்து 1 கன்வெர்ட் பண்ணிவிட்டு R3 tends to R3 - 3R2. ஸோ இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 3R2 - 2R3 அதை போட்டாலும் இதே ஆன்சர் உங்களுக்கு வரும். இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுவேன் அப்படின்னா கூட போடலாம். சரியா? 0 0 11 22 எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. 1x + 2y + 3z = 11. 0x + y - 2z = -3. 0x + 0y + 11z = 22. 11z = 22. So z = 2. Z = 2, substitute in equation number 2. This is z. z = 2ன்னு இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. y வேல்யூ 1. y = 1, z = 2. Substitute in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y = 2, y = 1, z = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x கிடைக்கும். x = 3. Therefore the solution is x is 3, y 1, z 2. புரியுதா? சிம்பிளான சம்மு. ஜஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எக்லான் ஃபார்மில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இஃப் ax² + bx + c is divided by x + 3, x - 5, x - 1, the remainders are 21, 61, 9 respectively. Find ABC. Let p of x equal to ax² + bx + c. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் இல்லையா? அதனால் நம்ம நேம் என்ன கொடுத்துட்டோம்? p of x கொடுத்துட்டோம். p of x is divided by x + 3. அப்போ divided by x + 3னா என்ன அர்த்தம்னா, இங்கே x + 3 கொடுத்துருக்குறாங்க ஃபேக்டராக, அதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறப்ப x + 3 = 0, x is equal to -3. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த p of xல சப்ஸ்டியூட் பண்ணுற, எக்ஸுக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது? 21 அப்படின்னு அர்த்தம். x - 5னா x - 5 = 0, x is equal to 5. அந்த x = 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது? 61. x - 1, x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப உனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது? 9. புரியுதா? முதல் x + 3 = 0, x = -3. x = -3ன்னு இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ p of -3 a into x க்கு பதிலா -3, -3 the whole square plus b into -3 plus c equal to what is remainder? Remainder is 21. So 9a minus 3b plus c equal 21. Equation number 1. Next, p of x divided by x minus 5 and leaves the remainder 61. So p of 5 equal to x equal to 5 substitute பண்ணுங்க, equal to 61. 25a plus 5b plus c equal to 61. p of x equal to x minus 1 and leaves the remainder 9. p of 1 equal to 9. So a plus b plus c equal to 9. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? நெக்ஸ்ட், அந்த கொடுத்துருக்கிற பாலினாமியல் அந்த டிவைசர் வித் ரிமைண்டர் வச்சு we are able to create 3 equations. So next, augmented matrix A, B. Next, first row first entry 1 இருக்கணும், இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணணும். இங்கே தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்படி இருக்குது? 1 இருக்குது. ஸோ we can interchange R1 and R3. So 1 1 1 9, 25 5 1 61, 9 minus 3 1 21. Next, 25 0 ஆக்கணும். 25 R2 tends to R2 minus 25 R1. R2, what is R2? 25 5 1 61.
25 R1 இல்லையா? ஸோ 25 25 25 9 into 25 225 0 minus 20 minus 24 minus 164 புரியுதா? நெக்ஸ்ட் 9 0 ஆக்கணும். R3 tends to R3 minus 9 R1. R3 அப்படியே எழுதிக்கோங்க. 9 is multiplied with R1 9 9 9 81. Subtract பண்ணா உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் பாருங்க, ரெண்டுமே என்ன 4 மல்டிபிளா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் R2 tends to R2 by 4, R3 tends to R3 by 4. 4 வச்சு டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த -3 ஜீரோ ஆக்கணும். சேம் சைன், அதனால் சப்ராக்ட் பண்ணால் போதும். 3 is multiplied with R2 and 5 is multiplied with R3. So R3 tends to 5 R3 minus 3 R2. Substitute பண்ணா you will get a value 008 48. Equation create பண்ணலாம். A plus B plus C equal to 9. Minus 5B minus 6C equal to minus 41. 8C equal to 48. 8C equal to 48 na? 8C equal to 48. What is C equal to 6? C equal to 6, substitute in 2. Find B value 1. B1 C6, substitute in 1. Find A value 2. So required solution A equal to B equal to 1, C equal to 6. ஈஸியான 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். புரியுதா? Next, an amount of 65,000 is invested in 3 bonds at a rate of 6%, 8%, 10% respectively. Total annual income is 4,800. The income from the third bond is 600 more than that from second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. Let the price of the first bond X rupees, second bond Y rupees, third bond Z rupees. According to the given information, we get. So when we add all the amount, what is total amount? 65,000. So first bond amount, second bond amount, third bond amount is equal to 65,000. Next, 6% of first bond. In that first bond, you take 6% of amount, 6% of X, 8% of second bond, 8% of Y, 10% of third bond, 10% of Z. You will get you will get 5,000. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் ராங்காக டைப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 4,800 கிடையாது, இதில் 5,000. புக்லேயே இட்ஸ் டைப் ராங்லி. ஸோ இதை வந்து அப்புறம் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க 5,000. சரியா? ஸோ ஹியர் 6% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 8% ஆஃப் ஒய் ப்ளஸ் 10% ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 5,000. 6% ஆஃப் எக்ஸ் 6x ப்ளஸ் 8y plus 10z by 100, because 6% 6 by 100, 8% 8 by 100, 10% 10 by 100. So LCM 100. So 6x plus 8y plus 10z equal to 100. 100 right side kondu ponna we get 5 lakh. 6x plus 8y plus 10z equal to 5 lakh divided by 2. 3x plus 4y plus 5z equal to 2 lakhs 50,000. So we get second equation. Third equation, income from the third bond is 600 more than that from the second bond. Income from the third bond is 600 more than from second bond. அப்போ தேர்ட் பாண்டில் வர இன்கம்ல இருந்து செகண்ட் பாண்டில் வர இன்கம்மை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 800 rupees. ஸோ இதுலேயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இட் இஸ் நாட் 600, 800. இங்கே 200 கூட்டுறதுனால இங்கேயும் 200 கூட்டியிருக்காங்க.
இல்லைன்னா உனக்கு ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் வரும், அதனால் மாற்றிட்டாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வச்சு. 800. 10% 10 by 100 Z. 8% 8 by 100 Y. So which is LCM? 100 is LCM. So 10 is Z minus 8Y equal to 8Y by 100 equal to 800. 100 ஆகிட்டு கொண்டு போங்க. Minus 8Y plus 10 is Z equal to 80,000. One more zero should be added. 80,000 divided by 2 minus 4Y plus 5Z equal to 40,000. This is our third equation. Augmented matrix A comma B. First equation x plus y plus z equal to 65,000. Second equation 3x plus 4y plus 5z equal to 2,50,000. Third equation minus 4y plus 5z equal to 40,000. Make augmented matrix 1 1 1 65,000, 3 4 5 2,50,000, 0 minus 4 5 40,000. So இங்கே second row first entry என்ன வாக்கணும், 0 வாக்கணும். So R2 tends to R2 minus 3R1. இந்த R2ல அப்படி எழுதிட்டு 3 is multiplied with R1, subtract, get 0 1 2 55,000. Next the minus 4 0 வாக்கணும். minus 4 0 ஆக்கிறப்ப நீ R2 பார்ப்ப. இந்த R2 பார்க்குறப்ப சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ R3 tends to R3 plus 4R2. இந்த 4 R2ல மல்டிப்ளை பண்ணும். R3 எழுதுங்க, 0 minus 4 5 40,000. 4R2 0 4 8 1 lakh 2,20,000. Here 2,20,000. Subtract, add பண்ணிங்கன்னா 0 minus 4 plus 4 cancel, 5 plus 8 13, 40,000 plus 2,20,000 2,60,000. One more zero should be added. இங்கே printing mistake, 2,60,000. புரியுதா? அப்போ 0 0 13 2,60,000. Right? Next, as usual, make equation x plus x plus y plus z equal to 65,000, 0x plus y plus 2z equal to 55,000, 0x plus 0y plus 13z equal to 2,60,000. மூணு ஈக்குவேஷனையும் அழகாக கிரியேட் பண்ணிடு. 13z equal 2,60,000. So z equal to 2,60,000 by 13. So 20,000. Right? So z equal 20,000, substitute in 2. Y equal to 15,000. Z 20,000. Y 15,000. Substitute in 1. X plus 15,000 plus 20,000 equal to 65,000. 15 plus 20 35. 35 ரைட்ஸில் கொண்டு போகணும்னா 65,000 minus 35,000 30,000. So x is equal to 30,000. Price of first bond 30,000. Price of second bond 15,000. Price of third bond 20,000. இதுதான் உங்களோட புக் ஆன்சர். அப்போ புக் ஆன்சருக்காக நம்ம கொஸ்டின் என்ன பண்ணிக்கிட்டோம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். 4,800 5,000 ஆகும், 600 800 ஆகும் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம சம செய்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்
A boy is walking along the path y equal to ax square plus bx plus c through the point minus 6 comma 8 minus 2 comma 12 and 3 comma 8. He wants to meet his friend at p of 7 comma 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. அப்போ it's a parabola equation. The given equation is a parabola equation. It's a parabola open upward. இந்த மாதிரி ஒரு parabola. இந்த parabola first quadrantலையும் போகும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் போகும் இல்லையா. அப்போ கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸை பாருங்கள். -6, 8, -2, 12, 3, 8. -6, 8 lies in second quadrant. -2, 12 lies in second quadrant. 3, 8 lies in first quadrant. ஸோ இப்படி ஒரு பேரபோலா போகிறப்ப இந்த பேரபோலா இதான் வந்து என்னது வாக்கிங் பாத்து. இந்த பேரபோலா பாத்தில் நம்ம நடக்கிறப்ப அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமா? அப்போ எப்போ மீட் பண்ணுவான்? இந்த பாயிண்ட்டு இந்த பேரபோலா மேலே இருந்தா. அப்போ இந்த பாயிண்ட் இந்த பேரபோலா மேலே இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பாயிண்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். அப்படி 0 வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வழியாக இந்த ஃப்ரெண்டு நடந்து போவான். அப்போ அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்டு நடந்து போகிறப்ப இந்த பாயிண்ட்டில் நடந்து போனான்னா ஹீ கேன் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். சரியா? அப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஏபிசியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த 7,60 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும்? 0ன்னு வரணும். The path y equal to ax square plus bx plus c passes through the points -6, 8, -2, 12 and 3, 8. Substitute the first point. 8, 36a minus 6b plus c. 36a minus 6b plus c equal to 8. Second point, -2, 12, y value 12. Once again, here is the printing mistake. Here, -2, -12, -2, -12. சரியா? இந்த -2, -12னால தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த y வேல்யூ என்ன ஆகுது? -12 ஆகுது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -12, x வேல்யூ -2 plus c. So 4a minus 2b plus c equal to -12. Third point, 3, 8. X value 3, y value 8. Y value 8. X value 3, 9a plus 3b plus c. இப்போ 3 ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த 3 ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ண போகிற? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 இருக்கணும். 1 கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா நீ 1 கன்வெர்ட் பண்ணணும்னா உனக்கு ஃப்ராக்ஷன்ஸில் வரும். இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் தான் ஃப்ராக்ஷன்ஸில் சம்மு செய்ய முடியுமா அப்படின்னா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க இல்லையா? ஸோ அதனால் அப்படியே வச்சு செய்யுங்க, நோ ப்ராப்ளம். யூ கேன் ஹேவ் திஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் இட் இஸ். 36 - 6, 1, 8. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன ஆகணும்? 0 ஆகணும். ஸோ R2 tends to R2 minus R2 tends to or இப்படி மல்டிப்ளை பண்ணால் 4 is multiplied with R1, 36 is multiplied with R2. Any one method இல்லையா? ரைட். R2 tends to 9R2 minus R1. இந்த 4 எப்படி 36 மாற்றலாம்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 மாற்றலாம் இல்லையா? அப்போ இந்த R2-வை 9 வச்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த R1-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் 0. நெக்ஸ்ட், இந்த 9 எப்படி இங்கே இருக்கிற 9 எப்படி நீங்கள் 36 மாற்றுவீங்க? 4 வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4R3 மைனஸ் R1. 9R2 minus R1, 4R3 minus R1, you will get the value 0, minus 12, 8, 16. 0, 18, 3, 24. இந்த செகண்ட் ரோவை 4 டேபிளை கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவை
3 டேபிளில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கூட சம்ம செஞ்சுக்கலாம். இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. It is wrong. Second row divided by 4. Third row divided by 3. So here printing mistake. (16 by 4) 4. So not minus 29. Again here is the printing mistake. Here 116 ra. The session lot of printing mistake. 16 illa, not 16, 116. So 116 by 4 29. So இங்கே 29. புரியுதா? நெக்ஸ்ட் R3 tends to R3 உள்ள செகண்ட் என்ட்ரி 0 ஆக்குறேன். R3ல ப்ளஸ் R2ல மைனஸ் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறனால என்ன செய்யணும்? ஆட் பண்ணால் போதும். R3 tends to R3 plus 2R2. 2 is multiplied with R2. ரைட், R3 அப்படி எழுதுங்க. 0 6 1 2. 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 0 minus 6 4 minus 58. ஆட் பண்ணுறப்ப 0 0 5 50. ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்க. 36x minus 6y plus z equal to 8. Or 36a minus 6b plus c equal to 8. 0a minus 3b plus 2c equal to minus 29. 0a plus 0b plus 5c equal to 50. Here correct. Here you will get minus 50. Such a lot of printing mistake today. Minus 50. So 0a plus 0b plus 5c equal to minus 50. 5c equal to minus 50. So c is equal to minus 10. c equal to minus 10. Substitute in second equation. b equal to 3. b equal to 3. Substitute in first equation. a equal to 36 by 36 1. So a1 b3 c minus 10. Substitute in the equation of the path y equal to a value 1, b value 3, c value minus 10, because y equal to ax squared plus bx plus c is given. Here we have to check at this point whether he will meet his friend or not. We have to check. So x is equal to 7 substitute பண்ணுங்க. x equal to 7 substitute பண்ணுறப்போ y value என்ன வரணும்? 16 வரணும் இல்லையா? இல்லை ஈக்குவேஷன் 0ன்னு வரணும். அப்போ x equal to 7 substitute பண்ணுறப்போ y value என்ன ஆகுது? 16 வருதா? அப்போ x 7 y 60. 7, 60 satisfies the equation. So the boy will meet his friend. புரியுதா? ஸோ இன்றைக்கி நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக். அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்னால் டைப் பண்ணி எடுக்கிறனால கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ் மாறிடுது. நான் மேட்ரிக்ஸ் டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு யூ கேன் கோ ஹெட் வித் சம். இங்கே இருக்கிற எல்லா சம்மையுமே வந்து எழுதி பார்த்தேன். அப்படியே இதே சம்மை எழுதி பார்த்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.